டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கணக்கில் வராத ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மென்ட் தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியான யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 2 மாதத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் ஒரு அறையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருந்ததை பறிமுதல் செய்ய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் அமைத்த குழு விசாரணை நடத்தி தலைமை நீதிபதியிடம் அறிக்கை அளித்துள்ளது. அந்த அறிக்கை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா வலியுறுத்தியிருந்தார். நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமானால் நாடாளுமன்றம் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றிய நடவடிக்கை எடுக்க முடியும். இதையடுத்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளுடன் இது பற்றி ஆலோசனை நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வரும் ஜூலை 21ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.